இலை துருநோய், இலைப்புழு இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 30வது நாள் கடலை வயல் இப்படி தான் இருக்குது. கடலை போட்டு இது முளைச்சி வந்திருக்கு. 30வது நாள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. செடிகள் வளர்ந்துருக்கு, பனச்சிருக்குது. இந்த காற்று அடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இதுக்கு. போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இதில் செடிகள் வந்து செத்துருக்கு பாருங்கள். இடையில அந்த தழையில் பார்த்திங்கன்னா ஓட்டு இலைப்புழு, அதுதான் இலைப்புழு நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்து துருவாக இருக்குது பாருங்கள் இலையில். அந்த இலையில் வந்து துருவாக இருக்கிறது, டாட்டாக இருக்கிறது தான் அந்த பாருங்கள் செடி செத்துருக்கு. இந்த இலைத்துரு நோய்க்கும் இலைப்புழு நோய்க்கும் நம்ம வந்து அந்த செடி சாகிறதுக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இப்போது 30வது நாள் இது. 15வது நாள் பார்த்திங்கன்னா இலை பேன் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். இலையில் பேன் மாதிரி கொத்தா அப்படியே அந்த செடிக்கு இடையில பார்த்திங்கன்னா அது 15வது நாள் வரும். 10வது நாள்லேருந்து 45வது நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த இலைத்துரு நோயும் இலைப்புழு நோயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடிகள் செத்து போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வேரழுகல் நோய் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா தரம் இல்லாத விதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்ணில் ஏதாவது பாதிப்பு இருந்தும் இந்த செடி வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி நிறைய நின்று இருந்தாலும், மழை பெஞ்சோ இல்லை தண்ணி கட்டும்போது நிறைய தண்ணி நின்று இருந்தாலும் செடிகள் செத்து போயிடும். இப்போ இந்த 30வது நாள் போய் பார்த்தோன்னா அந்த செடிங்களில் வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி சின்னதாக இது வந்து பாதிக்கும். பூ வைக்கிறத பாதிக்கும். செடியில் வந்து கொஞ்சம் செடியோட வளர்ச்சியை வந்து இது வந்து பாதிக்கும். அதனால் இதை நம்ம பார்த்து உடனே மெயின்டைன் பண்ணணும். கோரப்பில் நிறைய இருக்குது, பூண்டும் நிறைய இருக்குது. அதனால் களை வெட்டணும். களை வெட்டிட்டு தான் மண் அணைக்கணும். மண் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற செடியோட வளர்ச்சியை வந்து பார்க்கணும். இந்த சைடு கிழக்கால பக்கம் இருக்கிற வயல்லாம் பூ வச்சிருச்சு. இந்த சூரிய வெளிச்சமும் காற்றும் நிறைய இருக்கிறதுனால இதில் பூக்களும் வச்சிருச்சு இந்த சைடு. அதுவே மேற்கால பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இந்த பக்கம் பூ வைக்கல. இந்த பக்கம் வெயில் கம்மி, காற்றும் கம்மி. அதனால் இந்த பக்கம் இன்னும் மேற்கால பக்கம் பார்த்திங்கன்னா பூ வைக்கல.